Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் KuCoin அக்கவுண்ட்னா என்ன, இத வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, அதோட இந்த KuCoin வந்து யூஸ் பண்றதால எங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்ன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் KuCoin அக்கௌண்ட் வந்து என்ன மாதிரி நாம் க்ரியேட் பண்ணுறது, அதோட இந்த KuCoin வந்து யூஸ் பண்ணுறதால எங்களுக்கு வந்து என்ன யூஸ்ஃபுல்ன்றதையும் வந்து இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த KuCoin பற்றி சொல்கிறேன். கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறைய ஆப் இருக்குது, அதாவது பைனான்ஸ், KuCoin, இதே மாதிரி ஹோவி எக்ஸ்சேஞ்ச், இதே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து முதலாவது இடத்துல இருக்கிறது வந்து பைனான்ஸ், அதோட இந்த KuCoin எக்ஸ்சேஞ்ச் இது வந்து 5வது இடத்துல இருக்குது. இன்றைக்கு வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இது எல்லாமே வந்து கிரிப்டோ கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான எக்ஸ்சேஞ்ச். ஸோ இன்றைக்கு வந்து பார்க்க போகிற விஷயம் KuCoin. இந்த KuCoin வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து ட்ரேடிங் செய்யும்போது சின்ன அமௌண்ட்டை கூட ட்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட KuCoinல வந்து யூஸ் பண்ணுற ஃபீஸும் வந்து சரியான குறைவு. பைனான்ஸில் வந்து யாருக்காவது பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ண போகிறீங்க, அதாவது வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணும்போது அதிகமான ஃபீஸ் வந்து பைனான்ஸில் எடுப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து USDT வந்து சென்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 USDT அளவில் வந்து பைனான்ஸில் எடுப்பாங்க. பட் இந்த KuCoin ஆப்பில் வந்து அந்த மாதிரி இல்லை, சரியான லோ ப்ரைஸில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதோட வந்து ட்ரேடிங்குக்கான ஃபீஸும் வந்து குறைவாக தான் இருக்கும். என்ன மாதிரி இந்த KuCoin வந்து க்ரியேட் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் வந்து A to Z கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வந்து நாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிற இந்த KuCoinோட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். பட் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னு சொன்னால் அதில் வந்து ஜாயின் பண்ணுறது, அதோட இது பற்றின சில பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த லிங்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து லேட்டர்ன்றதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதில் வந்து நீங்கள் 2 மெத்தடில் சைன் அப் பண்ணலாம். ஒன்று வந்து ஜிமெயிலை வச்சுக்கொண்டு சைன் அப் பண்ணலாம், ரெண்டாவது வந்து உங்களோட ஃபோன் நம்பர் அதை வச்சுக்கொண்டும் நீங்கள் சைன் அப் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஜிமெயிலை கொடுத்து தான் சைன் அப் பண்ண போகிறேன். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னு சொன்னால் வளமையாகவே நீங்கள் யூஸ் பண்ணுறது ஜிமெயில். ஸோ ஜிமெயிலை வந்து யூஸ் பண்ணுங்கள். முதலாவது பாக்ஸில் வந்து உங்களோட ஜிமெயில் அட்ரஸை கொடுங்க. ரெண்டாவது பாக்ஸில் வந்து பாஸ்வேர்டு, ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுங்க. கொடுக்குற பாஸ்வேர்டை வந்து ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது வந்து மூன்றாவது வந்து என்னோட ரெஃபர் கோட் காட்டுவாங்க. ஸோ நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு கீழே பாருங்கள் சைன் அப் பட்டன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த சைன் அப்பை வந்து கொடுங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது மினிமம் குறைஞ்சது வந்து 10 to 32 கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுக்குற கேரக்டரில் வந்து நம்பர் இருக்க வேணும், அதோட அப்பர் கேஸ் லெட்டர், லோவர் கேஸ் லெட்டர் அண்ட் சிம்பிள்ஸ் இதுவும் வந்து இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை கொடுங்க. சைன் அப் கொடுத்ததும் சம்டைம் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, கேப்சா வெரிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து டிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் காரோட இமேஜை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் எந்தெந்த இமேஜில் கார் இருக்கோ அதெல்லாமே செலக்ட் பண்ணுறேன். ஓகே, எல்லாத்துலேயும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்ததும் பாருங்கள் சென்டென்ட் காட்டுது, அதாவது எந்த ஜிமெயிலில் நான் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த ஜிமெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கோடை வந்து இந்த பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண வேணும். இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் அக்கௌண்ட் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்திருக்கு. இதில் பாருங்கள் லேட்டர்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இதோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன்று வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பண்ணி இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் கீழே பாருங்கள் டவுன்லோட் பட்டன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுங்க. கொடுத்ததும் டிரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போகும். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுங்க இதை. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் KuCoin ஆப். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். மேலே பாருங்கள் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் லொகின்னு சொல்லியிருக்கு. ஓகே, இதை வந்து கொடுத்துட்டு இதில் பாருங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடி அண்ட் அதோட பாஸ்வேர்டு, இல்லைன்னு சொன்னால் உங்களோட மொபைல் நம்பர் அதோட பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லொகின் பண்ணுங்கள். லொகின் கொடுத்ததும் பாருங்கள் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ கீழே பாருங்கள் ஸ்லைட் ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து மூவ் பண்ணி அந்த இமேஜோட செட் பண்ணுங்கள். செட் பண்ணதும் அக்கௌண்ட் வந்து லொகின் ஆகும். ஸோ இதில் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து எனேபிள் பண்ணலாம். ஓகே, தேவைப்படுறவங்க வந்து ஆக்டிவேட் கொடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து மேபி லேட்டர்ன்ற வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஆத்தரைஸ் கொடுங்க. என்னென்னு சொன்னால் ஏதாவது நியூஸ் வந்தால் அதை வந்து இதில் தெரியப்படுத்துவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆத்தரைஸ் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாமே நீங்கள் எலோ பண்ணுங்கள். எலோ பண்ணதும் KuCoin வந்து ஓப்பன் ஆகி இந்த மாதிரி நிற்கும். ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட பைனான்ஸ் மாதிரி தான். இதுலேயும் வந்து ஆஃபர் தருவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் செஞ்சுருக்க வேணும். பட் இங்கே வந்து வெரிஃபிகேஷன்ன்ற வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் நீங்கள் எங்கேயும் வந்து வெரிஃபை பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் வந்து கிரிப்டோவை வந்து செல் பண்ணலாம், பை பண்ணலாம். அதாவது P2P மூலம் இங்கேயும் வந்து நீங்கள் செல் பண்ணி பை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இங்கே வெரிஃபிகேஷன் தேவை. மற்றும்படி இங்கே வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் வந்து செய்ய தேவையில்லை. இதில் வந்து பாருங்கள், இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து ஹோம் பேஜில். கீழே அடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆவதாக இருக்குது அசெட்ஸ்ன்னு சொல்லி. பைனான்ஸில் வந்து இந்த இடம் வாலெட்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். இப்போ அசெட்ஸை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அசெட்ஸ்ன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு வந்து நான் ஓகே பண்ணிக்கொள்கிறேன். ஓகே பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து மெயின் அக்கௌண்ட் இருக்குது, அடுத்த வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். மெயின் அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட பேலன்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ட்ரேடிங்ன்ற வந்து நீங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை வந்து ட்ரேடிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அதாவது ட்ரேடிங்குக்கு வந்து சேஞ்ச் பண்ணி ட்ரேடிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ டெபாசிட் வித்ட்ரோவல் எல்லாம் இந்த மெயின் அக்கௌண்ட்லேயே இருக்கும். அதோட ஓவர்வியூ வந்து எல்லா பேலன்ஸும் வந்து டோட்டல் பண்ணி காட்டுவாங்க. இப்போ வந்து என்னோட KuCoinல வந்து எந்தவித பேலன்ஸுமே இல்லை. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கோயினை வந்து பை பண்ணலாம். இதில் பாருங்கள் மெயினை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டெபாசிட் கொடுக்குறேன். டெபாசிட்டை வந்து கொடுத்ததும் எந்த பேலன்ஸை வந்து டொப்பப் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. நீங்கள் வந்து TRX தான் நீங்கள் தேவைன்னு சொன்னால் TRXை வந்து கொடுத்ததும் இந்த மாதிரி வரும். ஸோ கொடிட் கொடுத்துட்டு கீழே வந்து எந்த நெட்வொர்க்குன்னு சொல்லி கேட்கும். ஸோ TRC20 தான், அதையே வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் இதில் வந்து ஒரு அட்ரஸ் இருக்குது. இதை வந்து காப்பி பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் ட்ரோனை வந்து சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உங்களோட மெயின் பேலன்ஸில் எத்தனை ட்ரோன் சென்ட் பண்ணிங்களோ அத்தனை ட்ரோனும் வந்து இங்கே விசிபிள் ஆகும். அதே மாதிரி ஓவர்வியூவில் வந்து எல்லாமே டோட்டல் பண்ணி காட்டுவாங்க. அதாவது ட்ரேடிங்லையும் இருக்கிற அமௌண்ட்டை வந்து இந்த ஓவர்வியூவில் வந்து டோட்டல் பண்ணி காட்டுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் வந்து நீங்கள் USDT ட்ரேட் பண்ண வேணுமா இருந்தால் அதுக்கு வந்து மினிமம் ஒரு 10 USDT கோயின் இருக்க வேணும். பட் இங்கே வந்து நீங்கள் 1 USDT இருந்தாலே நீங்கள் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு KuCoinல வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னென்னு சொன்னால் ஃபீஸும் வந்து சரியான குறைவு. அதோட ட்ரேடிங்கும் வந்து நீங்கள் 1 USDT வச்சுக்கொண்டே ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட நீங்கள் வந்து வேறு கோயினை வந்து இந்த KuCoinலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சென்ட் பண்ணும்போது அதுக்கான ஃபீஸும் வந்து குறையத்தான் எடுப்பாங்க. பைனான்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த அளவு ஃபீஸை விட இங்கே வந்து சரியான குறைவான ஃபீஸ் தான் இங்கே எடுப்பாங்க. ஸோ இப்படியான தேவைகளுக்கு வந்து நீங்கள் இந்த KuCoinனை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபியூச்சரில் வந்து நாம் கூட இந்த KuCoinல ட்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கோகுல் டெக்கில் வந்து இதுக்கான வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து KuCoinனை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இதோட வெரிஃபிகேஷனையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி வைங்க. அதாவது ஐடி வெரிஃபிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போதைக்கு இவ்வளோ நான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த KuCoin அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. இதோட யூசேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.